Hi friends, welcome to Wow Home Arts. இன்னைக்கு நம்ம வீடியோல வீட்லயே எப்படி glitter tape பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். Plain color glitter tape அதே மாதிரி pattern வெச்சும் glitter tape எப்படி பண்ணலாம்ங்கறதை இந்த வீடியோல காட்டியிருக்கேன். ரொம்ப சூப்பரா வந்தது. அதே டைம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Welcome to Wow Home Arts. நீங்க இப்பதான் first time சேனல் பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. இது பண்ணுறதுக்கு A4 பேப்பர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வந்து டேப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸ் நம்ம மெஷர் பண்ணி நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு நான் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஒரு கலர்லேயே நான் 2 டேப் பண்ணி காட்டுறேன். அதனால் ஃபஸ்ட்டு மார்க் பண்ண 2 இடத்துலையும் நான் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன். plain கலரில் glitter tape பண்ணுறது ஈஸி, அது வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஆனால் பேட்டர்ன் வச்சு பண்ணி பாருங்கள், அது இன்னும் சூப்பராக இருக்கும். நிறைய கிராஃப்ட்ஸில் நம்ம இது யூஸ் பண்ணலாம். இதே போல் நான் வந்து ப்ளூ கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து நான் 2 இடத்துலையும் நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த மெத்தடுக்கு நான் வந்து போஸ்டர் கலர் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ரெட் போஸ்டர் கலர் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம பெயிண்ட் ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி 2 டேப்புக்கு நான் வந்து போஸ்டர் கலர் யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். தெரியணுங்கிறதுக்காக நான் நடுவில் ஒரு லைன் கேப் விட்டுட்டு கீழே வந்து போஸ்டர் கலர் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கண்டினியூஸாக அப்படியே நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா காயிட்டும், நம்ம அதுக்கப்புறமா டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ மேலே டிசைன் பண்ணுறதுக்கு நான் க்ரீன் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்திருக்கேன். இப்போ இதில் க்ரீன் கலர் கிளிட்டர் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை நான் பெயிண்ட் ப்ரஷோட பேக் சைடில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த எல்லோ கலர் வந்து நல்லா வந்து காஞ்சிச்சு. நம்ம எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணோம் இல்லையா, அது நல்லா காஞ்சிச்சு. இப்போ அது மேலே இந்த மாதிரி நான் டாட்ஸாக டிசைன் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெயிண்ட் ப்ரஷோட பேக் சைடு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இயர்பட்ஸ் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு டேப் ஃபுல்லாக நான் டிசைன் பண்ணிக்கிறேன். இப்போது ஒன்று ஃபுல்லாக பண்ணிட்டோம். இப்போ அடுத்த டேப்புக்கு நான் பெயிண்ட் ப்ரஷில் அதே பெயிண்ட்டையும் கிளிட்டரையும் நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். இது உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எப்படி வேணால் டிசைன் பண்ணலாம். நீங்கள் ரேண்டமாக லைன்ஸ் ட்ரா பண்ணிங்கனாவே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற கிளிட்டர் டேப் பார்த்திங்கன்னா ரேண்டமாக தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க, அது நல்லாயிருக்கும். இதுவும் அதே போல் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபினிஷ் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இப்போ அடுத்த மெத்தட்க்கு இந்த மாதிரி 3D கிளிட்டர் வந்து கடையில் கிடைக்கும். இது நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நான் அக்ரிலிக் பெயிண்ட் வாங்கினப்போ எனக்கு 2 வந்து அது கூடவே வந்தது, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இது மாதிரி ஸ்லாண்டிங் லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன் ஒரு ப்ளூ கலர் டேப்பில். ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் அக்ரிலிக்கும் கிளிட்டர்ஸும் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. நான் அது வச்சே ஒரு டேப் ரெடி பண்ணேன். இதுவுமே ஃபினிஷிங்கில் ரொம்ப சூப்பராக வந்தது. அடுத்தது நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு நான் எல்லோ அக்ரிலிக் கலர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக வந்து கோல்டன் கலர் கிளிட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லோ அக்ரிலிக் கலர் எடுக்கலாம், இல்லைனா போஸ்டர் கலர் கூட எடுத்துக்கலாம். இதுவுமே நல்லா ஒர்க் ஆகும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரெட் கலரில் நம்ம பெயிண்ட் பண்ண இடம் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நான் வந்து இந்த எல்லோ கலரை பெயிண்ட் ப்ரஷில் இந்த மாதிரி டிப் பண்ணி ரேண்டமாக இந்த மாதிரி நான் டிசைன் போட்டுக்கிறேன். இப்போ அதே எல்லோ கிளிட்டர் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வச்சு நான் இந்த ப்ளூ டேப்லேயும் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். சும்மா ரேண்டமாக அங்கங்கே நான் வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணுறேன். இதனால் ஃபினிஷிங்கில் இது ரொம்ப நல்லா இருந்தது. அதே எல்லோ பெயிண்ட் வச்சு ரெடி பண்ண கிளிட்டரை வச்சு நம்ம ஒரு டேப் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் மெத்தட்க்கு நான் கொஞ்சமாக வந்து க்ளூ எடுத்துக்கிறேன். இதில் ரெட் கலர் கிளிட்டர் நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நம்ம டைரெக்டாக வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க டேப் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா கேப் இருக்க இடத்துலலாம் கொஞ்சமாக கையால் கிளிட்டர்ஸ் அப்படியே தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லா கிளிட்டர் டேப்ஸுமே நல்லா காஞ்சிருச்சு. எல்லா மெத்தடில் பண்ணதுமே நல்லா காஞ்சிச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். அப்போ தான் நல்லா ஷைனிங்காக இருக்கும். காஞ்சதுக்கப்புறமாவே கண்டிப்பாக ஒட்டுங்க, இல்லைனா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு மாதிரி அந்த நம்ம போட்ட டிசைன் எல்லாமே கலந்துடும். அதனால் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே இந்த மாதிரி செல்லோ டேப் ஒட்டிக்கலாம்.
டபுள் சைடட் டேப் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக இது பின்னாடி ஒட்டிட்டு நீங்கள் உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்படி டபுள் சைடட் டேப் இல்லைனா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண டேப்ஸ்லாம் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இது பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி லேபிள் ஸ்டிக்கர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த லேபிள் ஸ்டிக்கர் மேலே நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் க்ளூ இருக்க மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம இன்னொரு லேபிள் எடுத்து இந்த மாதிரி மூடிக்கலாம். மூடிட்டு பார்த்தீங்கன்னா 2 சைடும் வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர் இருக்கும். கிட்டத்தட்ட டபுள் சைடட் டேப் மாதிரி இது ரெடி பண்ணிட்டோம். 2 சைடும் நம்ம ஸ்டிக்கர் இருக்குது. நம்ம பீல் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு டேப் மட்டும் உங்களுக்கு ஒட்டி காட்டுறேன். அதுக்கு இந்த மாதிரி ரெட் கலரில் டேப் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே சைஸில் நம்ம ரெடி பண்ண டபுள் சைடட் டேப்பும் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு சைடு பீல் பண்ணிக்கலாம். இப்போது இதை எடுத்து நம்ம ரெடி பண்ண அந்த ரெட் கலர் ஸ்டிக்கருக்கு மேலே நான் வந்து அதை அப்படியே ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், டேப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு இது எப்போ எங்கே தேவையோ அப்போ நீங்கள் வந்து இந்த பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கர் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே ஒட்டிக்கலாம். இப்போது இந்த ரெட் டேப்பையும் நான் வந்து 2ஆக வந்து கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போ கேண்டிலை சுற்றி உங்களுக்கு ஒட்டி காட்டுறேன். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கேண்டில் எடுத்திருக்கேன். இந்த கேண்டிலையும் நம்ம ஒட்டலாம். அப்படி இல்லைனா அந்த எல்இடி கேண்டில் இருக்கும் இல்லையா, எல்இடி லைட் கேண்டில், அதுவும் நம்ம அதுலேயும் ஸ்டிக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்ம க்ரீட்டிங் கார்ட்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். அப்படின்னா நிறைய வீட்டு டெக்கரேஷன்ஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த கேண்டிலை சுற்றி நம்ம வந்து மெஷர் பண்ணிவிட்டு அது கட் பண்ணிக்கலாம். இப்போது ஜஸ்ட் நம்ம எடுத்து அந்த ஸ்டிக்கரோட பேக் சைடை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கேண்டிலை சுற்றி ஒட்டிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இதே போல் நம்ம அந்த எல்இடி கேண்டில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் நம்ம ஸ்டிக் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி எல்லா டேப்ஸுமே ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சு. நீங்களும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் மாதிரி வச்ச கிளிட்டர் டேப் வந்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபோட்டோஸ் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா டேப்ஸும் நான் ஒட்டி காட்டினேன் அப்படின்னா இன்னும் 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் நான் இந்த வீடியோ இப்போவே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற கிராஃப்ட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும்.